எல்பிஜிக்கு பதில் எத்தனால், மத்திய அரசின் திட்டம் என்ன? வீடுகளில் சமையல் செய்ய பயன்படுத்தப்படுற எல்பிஜிக்கு பதிலாக எத்தனாலை அறிமுகப்படுத்த மத்திய அரசு புதிய கொள்கையை உருவாக்கி இருக்கு. இது குறித்து சுருக்கமாக பார்ப்போம். கச்சா எண்ணெயை நம்பியிருக்கும் நிலையை குறைக்க பெட்ரோலில் எத்தனாலை கலந்து விற்க மத்திய அரசு முடிவு செய்தது. அதன்படி இப்ப நாடு முழுவதுமே E20 சொல்லப்படுற 20% எத்தனால் கலந்த பெட்ரோல் விற்பனைக்கு வந்துள்ளது. இந்த நிலையில வீடுகளிலையும் சமையல் செய்வதற்கு பயன்படுத்தப்படும் எல்பிஜிக்கு பதிலாக எத்தனாலை அறிமுகப்படுத்த மத்திய அரசு திட்டமிட்டிருக்கு. இது தொடர்பான வரைவு கொள்கையை மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் உருவாக்கி வருது. இந்த கொள்கையில எத்தனாலை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் நடவடிக்கைகள், மானிய திட்டங்கள், கூடவே இதற்கான தனி விநியோக சங்கிலியை உருவாக்குவது ஆகியவை இடம்பெறக்கூடும்னு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் எரிபொருள் விநியோக நிறுவனங்களின் கூட்டமைப்புகளும் அரசோட இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தி வருது. இந்த கொள்கை வரும் செப்டம்பர் மாதத்துக்குள்ள தயாராகிவிடும்னு எதிர்பார்க்கப்படுது. இந்தியாவில் எத்தனால் உற்பத்தி திறன் கணிசமா அதிகரிச்சுள்ள நிலையில இந்த முயற்சி மேற்கொள்ளப்படுது. கேரேஜ் ரேட்டிங்ஸ் அறிக்கையின்படி எத்தனால் உற்பத்தி திறன் ஆண்டுக்கு 2000 கோடி லிட்டரை தாண்டி இருக்கிறதுன்றது குறிப்பிடத்தக்கது. மத்திய அரசின் வழிகாட்டுதலின்படி எத்தனாலில் இயங்கும் சமையல் அடுப்புகள் ஏற்கனவே சோதனை செய்யப்பட்டு வருது. பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களும் இதற்கான ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு பணிகளில் ஈடுபட்டு இருக்கு. அது மட்டுமல்லாம பெட்ரோல் பங்குகளிலேயே எத்தனால் விநியோக மையங்களையும் அமைக்க எண்ணெய் நிறுவனங்கள் அறிவுறுத்தப்படலாம். நுகர்வோர் இந்த ஏடிஎம்கள் மூலம் சிறிய கேன்களில் எத்தனாலை வாங்கி சென்று சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ள முடியும். எல்பிஜி இறக்குமதிக்கு இந்தியா இன்னமும் வளைகுடா நாடுகளையே பெரிதும் நம்பி இருக்குது. இந்த நிலையில சமீபத்தில் மேற்காசியாவில் ஏற்பட்ட போர் இந்தியாவில் எல்பிஜி விநியோகத்தை பாதிச்சது. இதையடுத்து எல்பிஜிக்கு மாற்றாக உள்நாட்டு எத்தனாலை பயன்படுத்துவது நாட்டின் ஆற்றல் பாதுகாப்புக்கு மிகவும் நல்லதுன்னு நிபுணர்கள் தெரிவிக்கிறாங்க. அது மட்டுமல்லாம மாற்று சமையல் எரிபொருட்களுக்கு மாறுவதால சுமார் 2 லட்சம் கோடி ரூபாய் அளவுக்கு மிச்சப்படுத்த முடியும்னு மதிப்பிடப்படுது.